ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான லன்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கார சட்னி, அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தாங்க. இப்படி யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன். டெல்லியில் பார்த்தீங்கன்னா வெடி விபத்து ஏஞ்சி பார்த்தா அரியலூரில் சிலிண்டர் தீ விபத்து அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ நியூஸ் பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. டெல்லியில் 9 பேர் நேற்று இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் தட்டை செஞ்சுருந்தோம். சில பேர் தட்டைன்னு சொல்லுவாங்க, சில பேர் எள்ளுவடைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு அதான் ஸ்நாக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், சைடிஷ் பார்த்திங்கன்னா பாகக்காய் வறுத்து கொடுத்துட்டேன். நமக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் செஞ்சாச்சு. காலையிலே சாம்பார் செஞ்சுட்டேன் பாப்பா கொடுத்துட்றதுனால. சாம்பாரில் மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீக்கங்காய் இருந்துச்சு. பீக்கங்காவை வதக்கி, கத்திரிக்காய், பீக்கங்காய், காய் எல்லாமே நான் வதக்கி தான் போடுவேன், அதனால் வதக்கி போட்டுக்கிட்டேன். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்ல மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். சாம்பார் நல்ல வாசமாக இருக்கும். அதோட நம்ம வீட்டில் செஞ்ச தாளிப்பு வடகம் இருக்கியா, அதை தான் தாளித்து கொட்டிட்டேன். வாசம் இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மதியத்துக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அதே பாவக்காய் தான். பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு பேலன்ஸ் காலையிலே நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்றனால காலையிலே முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கார சட்னி அரைச்சிருந்தேன். அப்புறம் காலைல பாப்பாவுக்கு சாப்பிட பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னி தான். மதியத்துக்கு சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா. வேனுக்கு வேறு மணி ஆயிடுச்சு. நான் அவசரமாக அவளுக்கு ஊட்டி விட்ட டயத்தில் அப்படியே அவளுக்காக வச்சதில் வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் ஜீவன் இருக்காங்களே, அவங்களுக்காக காலையிலே சுட 2 இட்லி எடுத்து சின்னதாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொத்தி சாப்பிட்டா வேஸ்ட்டாக பாதி கீழே போயிடுது அப்படின்றனால சின்னதாக போட்டுட்டேன். அதுக்காட்டையுமே அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கொண்டு இட்லி வச்சுட்டு பக்கத்துலேயே தான் நின்னேன். அவ்வளோ பசி போல் வந்த உடனே அது சாப்பிடலை. மற்ற காக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. கூப்பிட்டுட்டு தான் அது பார்த்திங்கன்னா சாப்பிடவே ஆரம்பிச்சிச்சு. நம்மால் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பார்த்துச்சு, யாரும் வரலன்னொன்னே சரி நான் அதுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து காலில் வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாச்சு. காக்கா மட்டும் இல்லை, மயில் வரும், அப்புறம் அணில் வரும், அப்புறம் இந்த சிட்டுக்குருவி சொல்லுவாங்கள்ல சின்னதாக, அந்த குருவி, எறும்பு எல்லாமே சாப்பிடும். அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடுவேன். நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு அவங்கள வச்சுட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன எறும்புமே சாப்பிடும். எப்போயுமே எறும்பு இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் மிச்சம் இருக்கிறத எறும்பு சாப்பிடும். கைனி பானை வச்சுருந்தா அந்த கைனி பானை ஃபுல்லாக எறும்பு மிச்சிடுது அப்படின்றனால கீழே கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அந்த கைனி பானைக்கு போகாது. ஏன்னா அது இதுக்காக தானே கைனி பானைக்கு போகுது. அதனால் இங்கேயே கொஞ்சம் உதிர்த்து விட்டுட்டு போயிடுவேன். வாங்க, நானும் இனிமேல் தான் போய் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.